அனைவருக்கும் வணக்கம். ஒரு கணவன் மனைவி உறவுல மனைவிக்கு வந்து துணி துவைச்சு கொடுக்கறது, பாத்திரம் விளக்கி கொடுக்கறது, துணி காய போட்டு கொடுக்கறது, அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறது. இன்னும் சொல்லப்போனா சில பேருக்கு டூ வீலர் ஓட்டணும் ரொம்ப ஆசையா இருக்கும். அத கத்துக் குடுக்கறது. சில பேருக்கு கார் ஓட்டணும் போல இருக்கும். கத்துக் குடுக்கறது இல்லன்னா கத்துக் குடுக்க அவங்கள கத்துக்க விடுறது. இந்த மாரி சில விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கணவன்ட்ட இருந்து கிடைக்கும்போது, ஒரு பெண்ணுக்கு அத விட பெரிய சந்தோஷம், பெரிய கம்ஃபர்டபுள் வேற எதுவுமே இருக்காது. இத ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி அமெரிக்கா, நாங்க நெறைய வெளிநாடுகள் போகும்போது பார்க்குறோம். அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அழகா, கொஞ்சம் கூடுதல் புரிதலோடவே இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் வந்து கணவன்மார்கள் அவங்க மனைவிக்கு பெரும்பாலும் செய்றாங்க. ரொம்ப முக்கியம். அது செய்யும்போது, அவங்க வந்துட்டு "பாத்தியா நான் உனக்கு பாத்திரம் வெளக்கி குடுக்குறேன். பாத்தியா உனக்கு நான் துணி துவைச்சு குடுக்குறேன்." அப்படிங்கிற ஒரு பெருமிதம் அவங்கட்டயும் இல்ல. ஏன்னா என் பொண்டாட்டி பாத்திரம் வெளக்கி குடுக்குறான் அப்படிங்கிற எண்ணம் பக்கத்துல பார்க்குறவங்களுக்கும் இல்ல. அவங்க ரொம்ப எதார்த்தமா, புரிதலோட அந்த விஷயத்த செய்றாங்க. மனைவிமார்களும் கூட, நான்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். நான்லாம் எனக்கு ஓனா டிரைவ் பண்ண தெரியும். நான் வீட்லலாம் சமைக்கணுமா? நான் வீட்டு வேல பார்க்கணுமா? அப்படின்னு அவங்களும் நெனைக்கிறது இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு, இத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் யோசிச்சா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேள வந்து சொந்த பந்தம்னு எல்லாரையும் விட்டுட்டு, உனக்கு நீ, எனக்கு நான்னு அவங்க 2 பேர் மட்டும் இருக்கும்போது, அந்த தேவை கருதி என்னமோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான புரிதல் வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு புரிதல் நம்ம ஊர்கள்ல இன்னுமே கூட கொஞ்சம் அதிகமா வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒரு பாட்டு வரி கூட சொல்லுவாங்க தெரியுமா? "ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்துமென்ன, வேறென்ன நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன்" அப்படின்னு. இந்த மாரி எவ்ளோ உறவுகள் இருந்தாலும், இந்த கணவன் மனைவி அந்த உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, இந்த வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். ஸோ நீங்களும் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுக்காரர், அவங்க சார்ந்த குடும்பத்தையும், நீங்களும் உங்க மனைவி, அவங்க சார்ந்த கனவுகளையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். நாங்களும் கத்துக்கிறோம். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.